வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் ஃப்ரை. ரொம்பவே சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரைஸ் வெரைட்டிஸோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது பட்டர் பீன்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 kg பட்டர் பீன்ஸ் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 4 பல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காவை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பட்டர் பீன்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி பட்டர் பீன்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனை ஹீட் பண்ணியிருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் நான். இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்திக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட தேங்காய் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பட்டர் பீன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரட்டும். ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஈவன் ரசம் சாதத்தோடையும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஈவன் வெரைட்டி ரைஸோடையும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் போட பிடிக்கலனா நீங்கள் வந்து சிம்பிளாக வெங்காயத்தை மட்டும் வதக்கி விட்டுட்டு அதில் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு அது கூட நீங்கள் பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நமக்கு ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நமக்கு ரொம்பவே சூப்பரான பட்டர் பீன்ஸ் ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சூப்பரான பட்டர் பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.